சேவல் காட்டு தீயை அணைக்கிறதுக்கு முதல் முயற்சி பண்ணும்போது அதில் தோற்று போயிடுச்சான். கோழி கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்து அச்சச்சோ ரொம்ப வேகமாக தீ இருக்கேன்னு யோசிச்சுதான். அப்போ சேவல் ஒரு யோசனை பண்ணி தன்னுடைய மொத்த சக்தியையுமே ஒன்றாக இணைச்சி ரொம்ப வேகமாக சத்தம் போட்டுச்சான். அதுலேருந்து வந்த காற்று ரொம்ப வேகமாக இருந்ததால் அங்கே இருந்த எல்லா தீயுமே அணைஞ்சு போச்சான். ஆனால் சேவல் தன் முழு சக்தியும் பயன்படுத்தினதால ரொம்பவே அசந்து போய் கீழே உட்காந்துருச்சான். இதை பார்த்த கோழி குஞ்சு அச்சச்சோ நம்ம அப்பாவுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வேகமாக சேவல் கிட்ட போய் அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கட்டி அணைச்சிக்கிச்சான். ஆனால் சேவல் நீ ஒன்றும் பயப்படாத, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, இங்கே பாரு அப்பாவோடைய பலத்தைன்னு சொல்லி அதை மகிழ்விக்க முயற்சி பண்ணிச்சான். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அந்த காட்டிலே விளையாடி சந்தோஷமாக இருந்தாங்களாம். இப்படியே பல நாள் கழிஞ்சுதான். ஒரு நாள் கோழி குஞ்சு தன் நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கும்போது சேவலும் கோழி அம்மாவும் கோழி குஞ்சை இங்கே வான்னு கூப்பிட்டு ஒரு விஷயத்தை காமிச்சாங்களாம். என்னன்னு கோழி குஞ்சு போய் பார்த்தா அங்கே இன்னொரு கோழி முட்டை இருந்ததா. இதை பார்த்த கோழி குஞ்சுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.